இதுதான் கோல்கொண்டா போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆர்ச் வந்து ஒன்று சின்னதாக இருக்குதுன்னு சொன்னான் இல்லையா? போக போக சின்னதாக இருக்குன்னு சொன்னான் இல்லையா? இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். இது ஆர்ச்சி பெருசாக இருக்கா? இது அடுத்த ஆர்ச்சி சின்னதாக இருக்கா? அடுத்து உள்ளே போனால் சின்னதாக இருக்கா? பாருங்க, போக போக சின்னதாக இருக்கும். போக போக சின்ன சின்ன ஆர்ச்சாக போயிட்டுருக்கு. ரைட்டா? உள்ளே போயிட்டே இருந்தேன்னா உள்ளே நீ இந்த இடத்துல இருந்து ஒரு சவுண்டு எழுப்புனேன்னு சொன்னால் இது என்ன ஆகும்? நேராக மேலே போகும். மேலே போய் கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ்னால் அழுத்தம், அது அமுக்கும், ஒரு ப்ரெஷரை உண்டாக்கும். இப்போ அது அழுத்து, இந்த சவுண்டு அழுத்து, இந்த பட்டு அழுத்தின உடனே என்ன ஆகும்? பவுன்ஸ் பேக் ஆகும், திரும்ப வரும். பவுன்ஸ் பேக்கில் திரும்ப வரும். திரும்ப எதில் போய் மோதும்? இன்னொரு செவத்தில் போய் மோதும். இன்னொரு ஆர்ச் இருக்கு இல்லையா? அதில் போய் மோதும். மோதின ஒன்று என்ன ஆகும்? ஆம்ப்ளிஃபை ஆகும். ஆம்ப்ளிஃபை வந்து பெருசாகிடும். அதிகமான சத்தம். அது ஆம்ப்ளிஃபைன்னா நம்ம கம்மியாக பேசினா கூட அது சத்தமாக கேட்கும். ஆம்ப்ளிஃபை ஆகி போதுமான தூரம் வரைக்கும் பயணம் செய்யும். இப்போ நீ இங்கேருந்து பண்ணுறேன்னா அவ்வளோ தூரம் வரைக்கும் இங்கே வந்து சேரும். உன்னோட சேர்ந்து அங்கேயும் உள்ளேயும் போய் சேரும். இதை தான் அவன் போட்டிருக்கான், கோல்கொண்டா போர்ட். இது எங்கே இருக்குது? தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் என்ற இடத்த தலைநகரில் இருக்கிறது. ரைட்டா? இதுதான் கோல்கொண்டா போர்ட். இது இந்த பாருங்கள், உள்ளே போகப்போ சின்னதாகிட்டு போகும். அதான் சொல்கிறான், ஒவ்வொரு ஆர்ச்சிக்கு அடுத்து இன்னொரு ஆர்ச்சி சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் சின்னதாக தான். நீ உள்ள ஆர்ச்சி தான் பெருசு இருக்கிறதுலே பெருசு தான் முதல்ல. அதுக்கு 2வது 3வது ஏகப்பட்ட ஆர்ச்சி இருக்குது பாரு. இதுதான் ஆர்ச்சினா வளைவுகள். இது வளைவு தானே? இது வளைவுகள். ஒன்றுக்கு அடுத்து ப்ரிசீடிங்னா முதல்ல உள்ளதை விட இன்னொன்று சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் சின்னதாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒன்றில் பட்டு நீ பேசுகிறது வந்து 4-5 டைம் உனக்கு கேட்கும். புரியுதா? இதை பார்த்துக்கிட்டிங்களா? சரி, ஓகே, பாய்.